அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்யும் போதெல்லாம், "இது ஏன் பாபு குட்டி இப்படி பண்ற?" அப்படின்னு நான் கேட்பேன். ஆனா பிற்பாடு அது நம்மளுக்கு ரிவீல் ஆகும் தெரியுமா? அந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வைப்பார் அவர். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில புரிய வைக்கும்போது, எங்கேயோ போயிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. அதாவது எதுக்காக மகாலயத்துல இந்த மாரி ஒரு யாகம் குடுத்தார் பாபாங்கிறது எனக்கு சத்தியமா புரியல. எதுக்குப்பா, எதுக்குப்பாங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்கு இருந்தது. பதில் இதோன்னு சொல்லி கை மேல பலன குடுத்திருக்கார். ரமாஜி கால் பண்ணினா, வீட்ல ரொம்ப காலமா கிடந்த ஒரு புத்தகமா எடுத்து படிச்சேன். அதுல வாராகி பித்ரு ரூபேணா அப்படின்னு போட்டிருக்கு. அப்பாவுக்கு சமமானவள். நம்மளுடைய உடல்நிலையில என்ன பிரச்சனைகள், மாற்றங்கள் வந்தாலும் அந்த ஒயிட் செல்ஸ்ங்கிறது காப்பாத்தி நம்மள குடுக்கும். நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை காப்பாத்தும் அப்படின்னு அதை ஆளக்கூடியவள் இந்த வாராகி. ஆக நம்மளுடைய பிரச்சனைகளை விரட்டக்கூடியவள், கண் திருஷ்டியை போக்கக்கூடியவள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை விரட்டக்கூடியவள், நம்மளுடைய எதிரிகள் தொல்லையிலேருந்து காப்பாற்றக்கூடியவள், செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவள். முக்கியமா சொல்லணும்னா என்ன காரணம்னா, நம்மளை விட்டு நெகட்டிவிட்டி போயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் உள்ள வந்துடும். அப்புறம் என்ன, எல்லாம் நம்ம உடம்புல இருந்து வியாதியெல்லாம் வெளியில போயிடுதுன்னா மாத்திரை எதுக்கு சாப்பிடுவானே, நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. ஆக இந்த பதிவு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளுக்கெல்லாம் நிஜமாவே யோகம்னு சொல்லலாம். மிகப்பெரிய யோகம். ஏன்னா இந்த மகாலயத்துல இதை கண்டிப்பா பண்ணினோமானா நம்மளை சார்ந்த நெகட்டிவிட்டி அத்தனையும் போகுங்கிறது நிச்சயம். அதனாலதான் பாபா இதை கொண்டு வந்து கொடுத்திருக்கார். சும்மாலாம் ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். எந்த விஷயத்தை பண்றதானாலும் அதற்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நமக்கு தான் புரியாது. ஏன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இருக்கு. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை கொண்டு வந்து இங்க நான் கொடுத்துட்றேன். ஈஸியா போச்சு எனக்கு. ஏன்னா டோட்டல் சரண்டர். அது சரியா தப்பான்னு யோசிக்கிறது கிடையாது. யோசிச்சோன்னா அதுக்கு பதில கொண்டு வந்து கொடுத்துட்றாரு பாபுக்குட்டி. அப்புறம் என்ன பிரச்சனை? முதல்ல இதை பண்ணணுமா வேண்டாமா, அது சரியா தப்பான்னு யோசிக்கும் போது கரெக்டாக வந்து பூர்ணிமாஜி ஒரு பதிலை கொடுத்துட்டு போனா பெரிய ஆச்சரியம் அது எனக்கு. அப்படியே வாராகி வந்து நிற்கிறான்னு சொன்னோன்னா அது இருந்து போச்சு. என்னோட ப்ரீவியஸ் பதிவுகளில் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுங்கோ. அதுக்கப்புறமா ரமாஜி அனுப்பின இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கேளுங்கோ. அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஸ்ரீசக்கர வழிபாட்டினை குறிக்கும் பாவனோபனிஷத் என்னும் நூலில் வராகி அம்மனை பற்றிய சிறு குறிப்பு. வாராகி பித்ருரூபா. வாராகி தந்தை வடிவானவள். வாராகி என்பது ஒரு தெய்வம். பன்றியின் முகத்தை கொண்ட இவள் படைகளின் தலைவி, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஃபோர்ஸஸ். அம்பாள் பண்டாசுரனுடன் யுத்தம் செய்யும் பொழுது சைனியத்தை எல்லாம் பார்த்து கொண்டாள். அதேபோல் நம் சரீரத்தில் நிறைய வியாதிகள் வரும். அவற்றை எதிர்த்து நிற்க, போக்கடிக்க இரத்தத்தில் வெள்ளணுக்கள், ஒயிட் கார்பஸஸ் இருக்கும். இவைகள் நமக்கு வியாதி வருவதை தடுக்கிறது. இந்த தடுப்பு சக்தியை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அளிப்பது வாராகி. நமக்கு ஒரு தீங்கு வந்தால் அந்த தீய சக்தியை அப்புறப்படுத்தி நம் அருகில் வராமல் தடுப்பது வாராகி. அவள் பித்ரு ரூபமானவள், தந்தை வடிவம். இந்த வெள்ளணுக்கள் தந்தையின் சரீரத்திலிருந்து வருகிறது. நம் உடலில் வந்த அறிவு புலன்கள், செயல் புலன்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகள் ஒரு வகை. இரத்தம், மாமிசம், எலும்பு, எலும்பு கசிவு, தோல் போன்றவை மற்றொரு வகை.